அனுகிரகம் பண்ணி அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாருன்னு சொல்லி க்ஷேத்திர புராணம். ஆறாவதாக இருக்கிறவர் காரஞ்ச நரசிம்மர். இதே துர்வாசர் கோபில மகரிஷிக்கு சாபம் கொடுக்குறார். அவர் எல்லாருக்கும் சாபம் கொடுத்துருவார். அந்த அவருக்கு கோபில மகரிஷி இதனுடைய சாப நிவர்த்திக்காக இந்த அகோபில க்ஷேத்திரத்துக்கு வந்து, ஏன்னா இந்த ரத்னாகரனான கடலரசனுக்கும் அங்கே தான் சாபம் நிவர்த்தியாச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம சாபமும் இங்கே தான் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி தபஸ் பண்ணுறார். அந்த தபஸுடைய விசேஷமாக காரஞ்ச நரசிம்மர் அவருக்கு சாப நிவர்த்தி கொடுத்த இடம். அந்த நரசிம்மருக்கு ஒரு விசேஷம் என்ன இருக்கும்னா, ஆஞ்சநேயர் இந்த அகோபுரத்துக்கு வந்தார். ஸ்ரீராமனும் வந்தபோது, ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் வந்தபோது ஆஞ்சநேயரும் வர நரசிம்மருடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. அவர் சொல்கிறார், நீ நரசிம்மனாக இருக்கலாம், ஆனாலும் எனக்கு ராமனா தான் பார்க்கணும். ஆஞ்சநேயருடைய பக்தியை பதிவிரதா பக்தியும். எப்படி ஒரு பதிவிரதை தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரையும் மனசாலையும் நினைக்க மாட்டாளோ, அதுபோல் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமனை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டார். அப்படி ஒரு பக்தியோடு அவர் சொல்லும்போது நரசிம்மர் சொல்கிறார், ராமனும் நான் தான், நரசிம்மனும் நான் தான், 10 அவதாரங்களும் நான் தான்னு சொல்லி அந்த நரசிம்ம அவதாரம் அந்த மூர்த்தி எப்படி இருப்பாராம், எதிரில் ஆஞ்சநேயர் ஸ்மரிக்கக்கூடிய கோலத்தில் இருப்பார். காரஞ்ச நரசிம்மர் கையில் வில்லு வச்சுன்னு இருப்பார். ராமனை போல கோதண்டபாணியாக தரிசனம் கொடுப்பார். தியான ஸ்லோகம் சொல்லும் போதே கூட நரசிம்மனுக்கு அற்புதமான தியான ஸ்லோகம் அது. சத்தியஜான சுகஸ்வரூபமலம் க்ஷீராப்தி மத்திய ஸ்திதம் யோகாரூடம் அதிப்பிரசன்னவதனம் பூஷா சகசிரோஜ்வலம் ஹஸ்தை சக்கர பினாக சாபயவரான் பிப்ராண மர்க்கச்சவிம் சத்ரீபூத ஃபணீந்திர மிந்துதவளம் லக்ஷ்மீ நரசிம்மம் பஜேன்னு சொல்லும்படி சிங்கேரி ஆச்சாரியா அபினவ தீர்த்த மகாசுவாமிகள் சொல்கிறார். அவர் மிகப்பெரிய நரசிம்ம உபாசகர், பிரத்யக்ஷமான நரசிம்மர். அதே சுவாதியில் தான் பிறக்கிறார். சுவாதி நட்சத்திரம், நரசிம்மருடைய நட்சத்திரம் என்னவோ அதே சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறார். அப்போது மகா யோகியாக இருக்கக்கூடிய சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இவருக்கு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொல்கிறார், உனக்கு இன்னைக்கு நரசிம்ம மந்திரம் உபதேசம் பண்ண போகிறேன். சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். தலையில் கை வச்சு ரிஷியாதி நியாசங்கள்லாம் சொல்கிறார். நியாசமெல்லாம் அவர் பண்ணிக்கிறார். தியான ஸ்லோகம் சொல்கிறார். இதுதான் தியான ஸ்லோகம். இதே சொல்கிறார். அபினவ வித்யா தீர்த்த மகாசுவாமிகளே இதை சொல்லியிருக்கார். தன்னுடைய குருநாதருடைய அனுகிரகம் எப்படி கிடைச்சதுங்கிறத சொல்லும்போது நரசிம்மனுடைய பிரபாவம் அதில் வெளிப்படுறது. எப்படி நம்ம பக்தி பண்ணணுங்கிறத சுவாமிகள் நமக்கு சொல்கிறார். அதில் தியான ஸ்லோகத்தை சொல்கிறார். அந்த தியான ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய வர்ணனை அப்படியே ஒரு உள்வாங்கி மனசுக்குள்ளே அப்படியே இதை வாங்கும்போது அந்த நரசிம்மருடைய ஸ்வரூபம் இவர் மனசுக்குள்ளே அப்படியே வியாபிக்கிறது. அது வரைக்கும் தலையில் கை வச்சு உபதேசம் பண்ணிட்டு இருந்தவர் படக்குன்னு கை எடுத்துட்டார். குருநாதர் சந்திரசேகரபாரதி மகாசுவாமிகள் கை எடுத்து விட்டார். உடனே பஞ்ச பூஜை பண்ணுறா. பிருத்திவி ஆத்மனே கந்தம் சமர்ப்பயாமி ஆகாஷாத்மனே புஷ்பை பூஜையாமின்னு எல்லாம் சொல்லும்போது நம்மெல்லாம் படபடப்படான்னு பண்ணி முடிச்சுருவோம். அதை ஜெபம் பண்ணும்போது 2 செகண்டில் நம்மளுக்கு ஆகிடும். அவருக்கு 1/2 மணி நேரம் ஆச்சான். கந்தம் சமர்ப்பயாமினா மானசீகமாக சந்தனத்தை அவர் அரைக்கிறார். அரைச்சு நரசிம்மனுக்கு இட்டு விடுறார். புஷ்பத்தை இவரே பறித்து தொடுத்து மாலையாக போடுறார் நரசிம்மனுக்கு. சாமராணியை விசிறி விட்டு தீபம் காட்டுறார். நைவேத்தியத்தை அண்டாவாக பண்ணி பட்சணங்களும் பலகாரங்களும் பண்ணி நரசிம்மனுக்கு ஊட்டி விடுற பாவனையில் 1/2 மணி நேரம் ஆச்சான். ஒரு குரு அப்படியே உட்காந்துட்டே இருக்கார். இவர் பண்ணி அவரு மனசுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு வெளியில் தெரியறது. அது முடிச்சு மூலமந்திர உபதேசம் ஆரம்பித்த உடனேயே தலையில் கை வச்சிருந்தோர் 2 கையை எடுத்து இப்படி கை கூப்ப ஆரம்பிச்சாராம். சிஷியனை பார்த்து அவர் சொல்கிறார், எனக்கு உடம்பு நடுங்கி போயிடுது. குருநாதர் என்னை பார்த்து கை கூப்புறார். அடுத்த நிமிஷம் நரசிம்மன் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து எனக்குள்ள லயமாகி காணாமல் போயிட்டான். மறுபடியும் நரசிம்மனுடைய உருவம் ஒரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மனசுக்குள்ளே வந்தது. மறுபடியும் குருநாதர் தலைமையில் கை வச்சார். உபதேசம் பண்ணார். எல்லாம் முடிஞ்சது. சொன்னார், உனக்குள்ள நரசிம்மன் ஆவிர்பவிச்சுட்டான், நான் தரிசனம் பண்ணேன், அதனால தான் கையை கூப்பிட்டேன் அப்படின்னு. நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாதுன்னு சொல்கிறோமே, மனமுருகி கூப்பிட்டா போகிறோம். அப்படி அந்த தியான ஸ்லோகத்தை பார்த்தோம்னா என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, பரமேஸ்வரனுடைய ஆட்ரிபியூட்ஸும் சேர்ந்து நரசிம்மருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா திரக்ஷம் 3 கண்கள் நரசிம்மருக்கும் உண்டு. சிவனுடைய வில்லுக்கு பேர் பினாகம். நரசிம்மருக்கும் அந்த பினாகத்தை தான் வச்சுட்டு இருக்கார். ஸோ யாரை சொல்கிறோம், சம்சயம் துருத்து அப்படிங்கிறார். பிரதோஷ காலத்தில் பரமேஸ்வரனை தவிர வேறு யாரையும் பூஜை பண்ணப்படாதுன்னு ஒரு விதி உண்டு. அதுக்கு எக்ஸம்ஷன் நரசிம்மர் மட்டும்தான். பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு பூஜை பண்ணலாம். ஏன்னா அவர் ஆவிர்வாவமானது அந்த பிரதோஷ முகூர்த்தத்தில். அப்படி
காரஞ்ச நரசிம்மராக ஸ்ரீராமனாகவே வில்லோட தரிசனம் கொடுத்தார் ஆஞ்சநேயருக்கு. காரஞ்சம் அப்படின்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்க கருங்காலி. கருங்காலி விருட்சம்தான் அந்த காரஞ்ச நரசிம்ம கஷேத்திரத்துடைய ஸ்தல விருட்சமாக இருக்க இந்த கருங்காலி மரத்துக்கு கீழே தான் அவர் தரிசனம் கொடுக்குறார். இப்போ எல்லாருக்கும் கருங்காலி பைத்தியம் பிடிச்சிருக்கு. அது எல்லாருக்கும் சேராதுங்கிறதே பல பேருக்கு புரியல. எல்லா பீட்ஸும் எல்லாருக்கும் சேராது, எல்லா மரங்களும் எல்லாருக்கும் அது சொல்லப்படலை. அது ஒரு சில பேருக்கு அது கை கொடுக்கறதுங்கிறதுக்கு வேண்டி எல்லாருக்கும் அது கை கொடுக்காது. இது எல்லாருக்கும் இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், கருங்காலின்னு திட்டத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கான் கருங்காலியும். இந்த நரசிம்மர் அந்த கருங்காலி விருட்சத்தையே தன்னுடைய ஸ்தல விருட்சமாக வச்சுருக்கார். ஏன் அந்த பேரை சொல்லி திட்டுறான் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் கோடாலி பண்ணும்போது இந்த கருங்காலி விருட்சத்தில் பண்ணுவான். கோடாலியுடைய காம்பு பிடி இருக்கு இல்லையா, அதில் பண்ணி. ஏன்னா அதை ஏன் திட்டுறான் அப்படின்னா, அந்த மரத்தினால பண்ணப்பட்ட பிடி பாக்கி மரங்களெல்லாம் அழிச்சிடுறது. கோடாலி பண்ணுறதுனால தானே பாக்கி மரத்தை வெட்டுறான். ஸோ தன்னுடைய இனம் அழியறதுக்கு தானே காரணமானவன்கிறதுனால கருங்காலி பயங்கரான் அவனை, வேற ஒன்றும் இல்லை. அப்படி ஆஞ்சநேயருக்கு தரிசனம் கொடுக்குறார் காரஞ்ச நரசிம்மர். அடுத்தபடியாக சத்திரவட நரசிம்மர் 7வது. பொதுவாக நரசிம்மர் ரொம்ப உக்ரமூர்த்தி, ரௌத்ரமாக இருப்பார், பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும்னுலாம் நம்ம சொல்லுவோம். சத்திரவட நரசிம்மரை பார்த்தா அதுக்கப்புறம் அந்த அபிப்பிராயம் மாறி போயிடும். சிரிச்ச முகத்தோட பிரசன்னமாக இருப்பார் சுவாமி. சிரித்தது செங்கட்சியம்ங்கிறார் கம்பர். சொல்லக்கூடிய அதே வடிவத்தில் பார்த்தாலும் ரொம்ப பிரசன்னமாக முகம் சிரிப்போடு இருப்பார். கை தாளம் போடுற பாவனையில் இருக்குமா. ஏன்னா நரசிம்மருடைய ஆவிர்வாவமாக இருக்குன்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் அவர் தரிசனம் பண்ணுறதுக்கு வரா. 33 கோடி தேவதைகளெல்லாம் வரா. சித்தர்கள், சாரணர்கள், கிண்ணறர்கள், இவாளுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னா பகவத் குணங்களை புகழ்ந்து பாடுறது. கந்தர்வர்கள் மாதிரி தேவர்கள் 18 கணங்கள் உண்டு. தேவகணம், அசுரகணம் மாதிரி 18 கணங்கள் உண்டு. அதில் இந்த சித்தர்கள், சாரணர்கள், கிண்ணறர்கள் இவாளுக்கெல்லாம் என்ன வேலை, கந்தர்வர்களுக்கெல்லாம் பகவத் குணங்களை பாடுவது. அதில் 2 கந்தர்வர்கள் இருக்கா, அவள் பேர் ஹாஹா ஹூஹு. நிறைய தேவதைகளுடைய சஹஸ்ரநாமத்தில் வரும், அஷ்டோத்திரத்தில் வரும். ஹாஹா ஹூஹு முகஸ்துதாய நமஹான்னு வரும். அது புகழறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த 2 கந்தர்வர்களால் அவர்கள் புகழப்பட்டவர்கள்னு அர்த்தம். அந்த 2 பேரும் நிருசிம்மனை நோக்கி பாடுறாளாம். இப்போ இன்றைக்கி தரிசனம் பண்ண கோவிலுக்கு தரிசனம் பண்ண போனேன். போனபோது அவர் தான் சொன்னார், நீங்கள் அகோபில மகாத்மியம் புஸ்தகமாக போட்டிருக்கீங்களே, அதில் அது நரசிம்மரை நோக்கி அவள் என்ன ராகத்தில் பாடினான்னு கூட குறிப்பு இருக்கே அப்படின்னு. என்ன ஜதியில், என்ன ராகத்தில், கல்யாணி ராகத்தில் பாடினாலாம். அதை கேட்டு ஒரு சந்தோஷமாய் தாளம் போட்டு இருந்தாலும் அவன் தாளம் போடுற கோலத்திலேயே இருப்பார். சத்திரவட நரசிம்மராக சிரிச்ச முகத்தோட சுவாமி இருப்பார். அந்த சன்னதியில் போய் வேண்டிக்கிறவாளுக்கு